மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜாஷுவா சாப்டர் 3 verse 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, எல்லாருக்குமே அற்புதங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்கணும் தானே? என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும், என் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கணும், என் பிஸ்னஸில் அற்புதங்கள் நடக்கணும், என்னுடைய தேவைகள் அற்புதம் நடக்கணும், நான் செய்கிற ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், நான் பேசுகிற பேச்சில் அற்புதங்கள் நடக்கணும், என் ஜெபத்தில் அற்புதங்கள் நடக்கணும், இல்லை என் பணத்தில் அற்புதங்கள் நடக்கணும். எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்குது, அப்படி தானே? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் கூட அப்படி தான். ஏன்னா பரிசுத்த மத்திய சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தையை ஒழிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஒழியாத வார்த்தையை தான் வைத்திருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அதிசயம் செய்வதற்காக தான் நமக்கு வேத புத்தகத்தை கற்றுருக்கிறார். அந்த வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கரங்களில் இருக்கிறது முக்கியமல்ல. அந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் நம்முடைய இருதயத்தில் வரும்போது நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய கால்களுக்கும் அது பாதுகாப்பாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் கண்களுக்கும் பாதுகாப்பாக, கால்களுக்கும் பாதுகாப்பாக வரும்போது நாம் இடல் அடையாதபடிக்கு அது நம்முடைய கால்களுக்கு பாதுகாப்பு உண்டாக்கும், நம்முடைய கண்களுக்கு பாதுகாப்பு உண்டாக்கும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தர்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிற நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தான் யோசுவா ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் பரிசுத்தத்தில் வாஞ்சியாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திற்காக ஓட வேண்டும், பரிசுத்தற்காக ஓட வேண்டும். பரிசுத்த எண்ணங்கள் நமக்குள் இருக்க வேண்டும், பரிசுத்த சிந்தனை இருக்க வேண்டும். அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால், இன்னைக்கு நான் பரிசுத்தமாக இருந்தால் எனக்கு அற்புதம், நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் உங்களுக்கு அற்புதம், உங்கள் குடும்பத்தார் பரிசுத்தமாக இருந்தால் அவர்களுக்கு அற்புதம், பிள்ளைகள் பரிசுத்தமாக இருந்தால் அவர்களுக்கு அற்புதம். யார் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும். அப்போ இன்றைய தினத்தில் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கலாமே, அதுக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த பரிசுத்தத்துக்கு நாம் நடப்பதுக்கு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நம்ம வசனம் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்பாயிராமல் ஏக்கத்தோடு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஏக்கங்கள் எல்லாம் தேவ சித்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்ம விசேஷமாக ஆஸ்வதிக்க முடியும். அவர் சொல்லிக்கிற வார்த்தையை பாருங்களேன், இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு எனக்கு பரிசுத்தம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது ஒரு கலியுலக காலம், பாவங்கள் நிறைந்த ஒரு காலம். எங்கே பார்த்தாலும் பாவங்கள், மொபைலில் பாவங்கள், எங்கே ரோட்டில் போனாலும் பாவங்கள், கணவனுக்கு விரோதமாக வேறு ஒருத்தியை வைத்திருக்கிற காரியங்கள் இருக்கிறது, மனைவிக்கு விரோதமாக வேற காரியங்கள் இருக்கிறது, பாவங்கள் வித்தியாசமாய் போய் கொண்டிருக்கிறது. கணவனை விட்டுவிட்டு வேறு ஒருவனோட வாழ்க்கையை வாழ்கிற நபர்கள் இருக்கிறார்கள், மனைவியை விட்டுவிட்டு வேறு ஒருத்தியோட வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறார்கள். இன்னைக்கு பாவங்கள் வித்தியாசமாக போய்விட்டது. ஆணோடு ஆணை சேர்கிறான், பெண்ணோடு பெண் சேர்கிறாள், பாவங்கள் வித்தியாசமாக போய்விட்டது. வீட்டில் இருக்கிற நபர்கள் கூட பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சீரியல், சினிமா என்ற வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட எத்தனை பேர் உண்டு. ஒரு பக்கம் பாவங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ரொம்ப அசிங்கமான விபச்சார வேசித்தனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் தேவை அற்புதம், அற்புதம், அற்புதம். அவர்களுக்கு பிடித்தமான ஊழியக்காரத்தில் எனக்காக ஜெபிக்கிற இந்த ஊழியக்காரர் இருக்கிறார், எனக்காக ஜெபிக்க அந்த ஊழியக்காரர் இருக்கிறார்கள், எனக்கு அற்புதம் நடக்கும், இப்படி தப்பான என்ன கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எப்படியாப்பட்ட ஊழியக்காரர்கள் ஜெபித்தாலும் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளாவிட்டால் கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியாது. மனம் திரும்பி விடுங்கள், மனம் திரும்பி விடுங்கள். உங்களை நீங்கள் தான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும், உங்களை நீங்கள் தான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். இந்த வார்த்தை கேட்டுக்கிற நண்ப சகோதரனே, சகோதரியே, எங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் வசனத்துக்குள்ள உங்களை மாற்றிக்கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு அற்புதங்கள் கிடையாது. தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்க வேண்டுமே தவிர கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக நிற்கும்படியாக நீங்கள் இன்னும் அசுத்த எண்ணங்களோடு இருக்கக்கூடாது.
அந்த அசுத்தத்தை தூக்கி போட இப்போது அலர்ட்டாகுங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்தம் உண்டாகட்டும்பா, பரிசுத்த சிந்தனைகள் உண்டாகட்டும்பா, பரிசுத்த எண்ணங்கள் உண்டாகட்டும்பா. ஒவ்வொருத்தரும் அற்புதங்களுக்காக ஏங்கத்தோடு இருக்கிறாங்க, அதிசயங்களுக்காக ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்பா, தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. நீரும் சொல்லுகிறேன், அற்புதம் செய்ய ரெடியா இருக்கு என்று சொல்லி உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ள சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்தம் உண்டாகட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.